டேய், நீ கொடுத்த வாக்கும் நாச்சியாரம்மா கொடுத்த வாக்கும் ரெண்டும் ஒன்னாயிடுமாடா? அப்படின்னா நாச்சியாரம்மா கொடுத்தா அது வாக்கு, நான் கொடுத்தா சாக்கா? போயா போய் வேலையை பாரு. ஏய், என்னடா சின்னவங்க பெரியவங்க கூட இல்லாம என்ன பேச்சு? இந்த ஊர் தலைவரா சொல்றேன், போங்க இந்த ஊரை விட்டு. தலைவரா? எதுக்கு தலைவரு? யாருக்கு தலைவரு? நீங்க என்ன ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களா? மா, நீ ஓட்டு போட்டியா என்ன? பா, நீ ஓட்டு போட்டியா? இதோ கூடவே சுத்திட்டு இருக்கியே, நீ ஓட்டு போட்டியா? இவ்ளோ எதுக்கு? உங்க ஓட்ட நீங்க போட்டீங்களா? ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து நாச்சியாரம்மாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஹலோ, ஊரெல்லாம் சேர்ந்து இல்ல, உங்களை மாதிரி 4 பெரிய மனுஷங்க சேர்ந்து முடிவெடுத்தது, அவ்வளவுதான். ஓட்டு வாங்கி ஜெயிச்சாதான் தலைவர். அப்ப எப்பவோ எங்க தாத்தா காலத்துல உங்களுக்கு சொத்து அதிகமா இருக்குன்னு எங்க தாத்தா உங்க தாத்தாவை தலைவர் ஆக்கிட்டு செத்து போயிட்டாரு. உங்க தாத்தா உங்க அப்பா கொடுத்தாரு, உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தாரு. இதுல என்ன பெருமை இருக்கு? எங்க தாத்தா பாபரா இருந்தா நானும் அக்பரா இருப்பேன், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன சொல்றடா? ஓட்டு போட்டாதான் நான் ஜெயிப்பேன்னு சொல்றியா? யாரா இருந்தாலும் போட்டி வச்சுதானே தெரிஞ்சுக்க முடியும். நாச்சியாரம்மாவுக்கு எதிரா எவன்டா நிப்பான்? யாரோ எதுக்கு? நானே நிக்கிறேன். என்னடா நீ எனக்கு எதிரா நின்னு என்னையே ஜெயிக்க போறியா? தெரியல, ஜெயிச்சாலும் ஜெயிப்பேன். சரிடா, தலைவரா நில்லு. இந்த ஊரு ஜனங்க ஓட்டு போட்டா தலைவரா ஜெயிச்சிரு. அப்போ என் பொண்ண உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்றேன். ஆனா நீ தோத்துட்டா என் பொண்ணையும் இந்த ஊரையும் விட்டு நீ ஓடி போயிடு. என்னடா பயமா இருக்கா உனக்கு? என் தைரியம் உங்க பின்னாடி தான் இருக்கு. சேலஞ்ச். அம்மா, அங்க கலெக்டருக்கு வாக்க கொடுத்திருக்கீங்க, எங்க இவங்கிட்ட போட்டி போடுறீங்க? என்னம்மா ஒண்ணுமே புரியல. வாக்குங்கிறது காப்பாத்திக்கிறது, பந்தயங்கிறது ஜெயிக்கிறது. இந்த உதவாக்கரை கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த போட்டியை வச்சேன் தாசண்ணா. வாக்க காப்பாத்திக்கிறதும் நான் தான், போட்டியில ஜெயிக்க போறதும் நான் தான். நம்ம ஊர்ல இப்பதான் முதல் தடவையா எலெக்ஷன் நடக்குது. நம்ம நாச்சியாரம்மாவை எதிர்த்து முதல் தடவையா பால்ராஜ் போட்டி போடுறான்.